திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர்கள், பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்திய நிலையில் காத்தவராயன் சாமியோடு தீயில் இறங்கிய காட்சி பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் திட்டங்குளம் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டங்குளம் பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சியுடன் தங்களது ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. எதிர்பாராத இந்த மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அறுவடை காலம் என்பதால் அறுவடை பயிர்கள் மழையினால் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் பணி வாங்கி தருவதாக ரூபாய் 6.83 லட்சம் பணத்தை பெற்றும் இருவருக்கு போலி பணி நியமன ஆணை கொடுத்தும் மோசடியில் ஈடுபட்ட பள்ளியின் பதிவு எழுத்தர் ராஜதுரை என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடம் இருந்து போலி பணி நியமன ஆணையின் நகல், ஹார்ட் டிஸ்க் ஒன்றையும் பறிமுதல் செய்த போலீசார் மேலும் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் விஜயபாலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற 25ஆம் தேதி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே காலை உணவு திட்ட மேற்பார்வையாளராக பணியாற்றி வரும் செந்தமிழ் செல்வியை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையிலான போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலை உணவு திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சேமியா 5 கிலோ எடை குறைவாக இருப்பதாக காலை உணவு திட்டத்தில் பணியாற்றி வரும் சௌந்தர்யா என்பவர் தமிழ்ச்செல்வியிடம் தெரிவித்த நிலையில் அவரிடம் 2000 ரூபாய் பணம் கேட்ட நிலையில் செந்தமிழ் செல்வி கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இறைச்சி கடை உரிமையாளர் வீட்டில் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட வழக்கில் சரத்குமார், அக்பர் அலி, கணேஷ் ராஜ், சக்தி கணேஷ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவர்களிடம் இருந்து 43 பவுன் தங்க நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 3.35 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலகம் கட்டப்பட்டது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நூலகத்தை திறக்காமல் சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் போட்டு வைக்கும் குடோனாக பயன்படுத்தி வருகின்றன. இதனால் மாணவர்களின் நலன் கருதி அதிகாரிகள் புதிய நூலகத்தை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் மாதாந்திர கவுன்சிலர்கள் கூட்ட அரங்கில் நகராட்சி உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. 27 வார்டுகள் கொண்ட பொன்னேரி நகராட்சி உறுப்பினர் கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நலத்திட்ட பணிகள் நடைபெறுவதில்லை என வார்டு கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு திருவிழா கோலாகலமாக பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அண்ணாதுரை, மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் இதில் மாணவ மாணவிகளின் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் இவை காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தன. வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் அதீத மதுபோதையில் வந்த ஆசாமி ஒருவர் அப்பகுதியில் சென்ற பேருந்துகளில் ஏற முயன்று நடத்துனர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்போது அங்கு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மித்திலேஷ் குமாரிடம் மதுபோதையில் வந்த நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த நபர் அங்கிருந்து எச்சரிக்கை விடுத்து அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அடுத்த மோட்டுப்பட்டி கிராமத்தில் சமையல் கேஸ் கசிவு ஏற்பட்டு வீட்டில் நேரிட்ட தீ விபத்தில் ரவி என்பவரது மகள் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேஸ் சிலிண்டரின் ரெகுலேட்டரை ஆஃப் செய்யாததால் சிலிண்டரில் இருந்து கேஸ் கசிவு ஏற்பட்டு வீடு முழுவதும் பரவி நள்ளிரவில் வெடித்து சிதறிய நிலையில் பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் அருகில் இருந்த ஓட்டு வீடுகள் 5 கடுமையாக சேதமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தீத்தடுப்பு குறித்த செயல்முறை பயிற்சி நத்தம் தீயணைப்புத் துறையினரால் வழங்கப்பட்டது. தீத்தடுப்பு மற்றும் தற்காலிக பேரிடர் காலங்களில் செயல்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்தும், தீப்பற்றி எறிந்தால் எடுக்கப்பட வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்முறை விளக்கங்கள் செய்து காண்பிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் தேவூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவதுர்க்கை அம்மன் ஆலயத்தில் தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 108 குத்துவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் முடித்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்ற நிலையில் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் 9ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிறப்பாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு தொடங்கிய 20 நிமிடங்களில் 4 வீரர்கள் மாடு முட்டி காயம் ஏற்பட்டு ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டைக்கு வருகை தந்த பர்வேசுக்கு சென்னை வளங்கள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திறந்தவெளி ஜீப்பில் தொண்டர்களை சந்தித்த பர்வேசுக்கு வீரவாள், வேல் மற்றும் யானை பொம்மை ஆகியவற்றை தொண்டர்கள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7 நாட்களுக்கு மாத்திரைகளை வழங்கியதாக பதிவு செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு 5 நாட்களுக்கு மட்டும் மருந்துக்கு பணியாளர்கள் மாத்திரைகளை வழங்கியதாக நோயாளி ஒருவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இது தொடர்பாக அரசு மருத்துவமனையின் முதல்வர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கோவையில் அருள்மிகு வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் உள்ள பூண்டி ஆண்டவர் சன்னதியில் மலையேற்றத்திற்கான மலைப்பாதை இன்று திறக்கப்பட்டது. பின்னர் கிரிமலை பயணத்திற்கு படி பூஜை நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முழக்கங்களை எழுப்பி மலைக்கு சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்த விரைவு ரயிலில் ரயில்வே காவல்துறையின் சிறப்பு குழுவினர் நடத்திய சோதனையில் பொதுப்பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த சுமார் 25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா காட்பாடி ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த விண்ணமங்கலம், பெரியாங்குப்பம், ஆலாங்குப்பம், மின்னூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.